ஓகே. சார் சொல்லுங்க. சாரி, சாரி, சாரி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே சார். நம் சரி சாரி. நான் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே.
யாஹ்! இருக்கு, இருக்கு. பார்க்குறேன், பார்க்குறேன். ஓகே. யாஹ்! தெரியுது. ஓகே. ஓகே. ஸோ அது மாரி தான். ஆ நான் இப்போ காமிச்ச டிரைவ் டிரைவ்ல நான் இப்ப காமிச்சிருந்தேன்ல ப்ரீவியஸா. ஸோ அதுலருந்து இப்ப நமக்கு இன்டீரியர் மாடல் வேணும்னா, இன்டீரியர்லருந்து நமக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம்க்குள்ள போய் ஆமா. என்ன மாஸ்டர் பெட்ரூம்னா மாஸ்டர் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம்னா கெஸ்ட் பெட்ரூம். தேவைக்குள்ளத நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஆஃபீஸ் சிஸ்டத்துல வந்து அந்த ஃபோல்டர் வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ ஆஃபீஸ் சிஸ்டத்துல வந்து இப்போ நான் சேவ் பண்றேன். ஆர்க் இன்ஜினியர்ஸ் ஆர்டிபின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அங்க நீங்க உங்க சிஸ்டத்துல வந்து ஒரு ஆர்க் இன்ஜினியருக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அங்க எல்லா ப்ராஜெக்ட்டையுமே சேவ் பண்ணி வைங்க. ஸோ அது மாரி கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து 3 இந்த மாரி 3 ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆர்க் ம். இன்ஜினியர் ஆர்க்கிடெக்சர், எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் 3 3 செப்பரேட் ஃபைல வந்து கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இன்டீரியர் வொர்க்ஸ்க்குள்ள ஃபைல் எல்லாமே இன்டீரியர்ல தான் சேவ் பண்ணணும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் நேம் வந்து அசோக் குமாரோட ஃபைலு. ஸோ உள்ள நான் போனேன்னா, 3டி மாடல்னு இன்னொரு ஃபோல்டருமே நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்குள்ள போனா, இப்ப எனக்கு அ கெஸ்ட் பெட்ரூம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிப்பேன். கெஸ்ட் பெட்ரூம் ஜிபிஆர் பண்ணிட்டு, உள்ள வந்து நான் பேஸ்ட் பண்ணிருவேன். ஸோ அப்படிதான். ஸோ சப்போஸ் இந்த ஃபோல்டர்ல அப்டேட் சப்போஸ் நம்ம அந்த 3டி மாடல் அப்டேட் பண்ணாங்கன்னா, அப்டேட் பண்ணா டேட் போட்டு இன்னைக்குள்ள டேட்னா, இன்னைக்குள்ள டேட் போட்டு சேவ் அஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி. ஓகே. ஸோ இப்போ நமக்கு 3டி மாடல் கிடைச்சாச்சு. உள்ள ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ ம். இப்போ ரெண்டர் பண்றோம். 2 ஆப்ஷன் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இம்போர்ட் பண்ணி கூட ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கெட்ச் சாஃப்ட்வேர் தெரியாதனால, ஸோ டைரக்ட்டா நான் வந்து டிஃபைல இம்போர்ட் பண்ணி ரெண்டர் பண்றது. ஸோ டிஃபைல வந்துட்டோம்னா, நியூ ஃபோல்டர் குடுத்து இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் டிஃபையோட பேசிக் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து இன்னும் இருக்குல்ல இம்போர்ட் லெஃப்ட் சைடு கார்னர்ல இம்போர்ட்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய 3டி மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டியது அசோக் குமாரோட கெஸ்ட் பெட்ரூம். இம்போர்ட் பண்ணோன்னே அந்த ஃபைல் வந்து இங்க வந்துரும். ஸோ அத அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க கொண்டு வந்தா போதும்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் இத இம்போர்ட் பண்ண பிறகு, இங்க ரைட் சைட் மேல கார்னர்ல இந்த டிஸ்ப்ளேன்னு இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கும். 360 டிகிரின்னு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ன்னு இருக்கும். ஆர்பிட்ட சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளை மோட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ இதுதான் இம்போர்ட் பண்ண SketchUp ஃபைல். ஸோ இது நம்ம ரெண்டர் இப்போ பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி ஒன் செகண்ட். ஸோ மேலே இந்த செக்ஷன் பிளெயின் டூல் யூஸ் பண்ணி செக்ஷன் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் டூல் சில நேரம் வந்து இதில் இருக்காது, விஜிட்டில் இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, 3 டாட்ஸ், அதுக்குள்ளே போய் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் உள்ளே போனால் விஜிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விஜிட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், செக்ஷன் டூல்ஸ். ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷனும் இருக்குது. அட்வான்ஸ் இமேஜ் ரெண்டரிங் இதெல்லாம் ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே. ஸோ செக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஏரியாவை ரெண்டர் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வால் கூட ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் செகண்ட். ஸோ இதான் கெஸ்ட் பெட்ரூம். ஸோ ரெண்டர் பண்ணும்போது நமக்கு இப்போ மெயினாக எந்த வியூ தேவைன்னா, இந்த பெட் இருக்கிற பின்னாடி இருக்க வாலும் இந்த பெட்டும் தான். அண்ட் இந்த சைட் டேபிள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம், அந்த வியூவும் நாங்கள் ரெண்டர் பண்ணுவோம். வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த வால் வந்து ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செப்பரேட்டாக. ஸோ மெயின் கோல் இந்த இப்போ இந்த வியூ காணிக்கணும், இந்த வியூ ரெண்டர் பண்ணுவோம். அடுத்தது இந்த பே விண்டோ வச்சு ஒரு காணிக்கணும்னா இந்த இந்த சைட்ல இருந்து ஒரு ரெண்டர் பண்ணுவோம்.
எந்த வியூ நம்ம இப்ப ரெண்டர் பண்றோமோ, அந்த வியூவ வந்து கரெக்ட்டா பொசிஷன் பண்ணிட்டு, ஆ ஆட் சீன் இருக்குல்ல, ஆட் சீன் குடுத்துட்டா, அந்த சீன் வந்து நமக்கு கேப்சர் ஆயிரும். ஸோ, நான் இப்ப இந்த வியூவ நான் கேப்சர் பண்றேன். ஸோ, இங்க ரைட் சைட் கார்னர்ல வந்துக்கிட்டா, ஆ ஆசெட்ஸ் ஐகானுக்கு கீழ வந்து இந்த சின்ன ஐகான் இருக்கும். ஆட் சீன்னு. ஸோ, அது குடுத்துட்டோம்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ, எப்பவும் மூவ் பண்ணாலோ, சப்போஸ் மூவ் மூவ் ஆயிட்டாலோ, அகைன் அந்த சீன் குடுத்தோம்னா, அந்த அகைன் அந்த சீனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஸோ, ஆக்சுவலி நாங்க 3டி பண்ணும்போது, ஆல்ரெடி நாங்க லேமினேட்ட வந்து குடுத்துருப்போம். எதுவுமே மாத்த மாட்டோம். மேக்ஸிமம் இங்க இதுலயே நெறைய டெக்ஸ்சர் வந்து குடுத்துருப்பாங்க. என்னென்ன மெட்டீரியலுக்கு என்னென்ன ப்ரீ பிளான்டா இருக்கும் ஆல்ரெடி. ஸோ, மேக்ஸிமம் இதுலருந்து சூஸ் பண்ண மாட்டோம். இதுல இருக்கிறத ஒத்திக்கி மாடிஃபை பண்ணி ரெண்டர் பண்ணுவோம். சப்போஸ் இது சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங்ஸ்லாம் ஆ இதுல நெறைய ஆப்ஷன் இருக்கு. ரெண்டர்ல. மெட்டீரியல்ஸ்குள்ள போனா நெறைய ஆப்ஷன் இருக்கு. செராமிக் டைல் போனா, நார்மலா கிடைக்கிற எல்லா டைல்ஸோட டெக்ஸ்சர்ஸும் கிடைக்கும். இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆ. ஓகே. நான் மேல வந்து ரைட் சைட் கார்னர்ல வந்து ஆட் சீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆல்ட் எஸ் ஷார்ட் ஃபார்ம். ஆமா. லேயர்ஸ் வந்து நான் லேயர்ஸ் பண்ணதில்ல. ஐ திங்க் லேயர் வந்து ஹைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் வீடியோ பண்ணும்போது லேயர் யூஸ் பண்ணுவேன். அது சில அந்த அனிமேஷன் அந்த பாப்பப் ஆயி வரும்ல. அதுக்கெல்லாம் லேயர்ஸ் தேவ. நான் இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பெர்ஸ்பெக்டிவ் வியூ நம்ம எந்த வியூக்கு வேணுமோ, அத நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் ஆல்ட் எஸ் குடுத்தோம்னா கேப்சர் ஆகும். ஓகே, ஓகே. ஆமா. ஆ ஓகே. நான் நான் இப்ப ஆக்சுவலா டெலீட் பண்ணிட்டேன். ஆனா ஹைட் பண்ணிக்கலாம். நான் ஹைட் பண்ணல. அது டெலீட் பண்ணிட்டேன். சப்போஸ் நெறைய நம்ம செக்ஷன் வச்சிருப்போம். அது நம்ம தேவைப்படலன்னா ஹைட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆமா. ஒன்ஸ் வெளிய போய் அந்த இடத்துல குடுக்கணும். செக்ஷன் டூல் இருக்குல்ல. செக்ஷன் பிளேன் குடுத்து அந்த வால வந்து சூஸ் பண்ணிட்டா போதும். அது செக்ஷன் ஆயிரும். இப்போ உள்ள குடுத்தனால இந்த வால்ல செக்ஷன் ஆயிருக்கு. அப்ப வெளிய இருந்து குடுத்தனா அந்த சைட்ல இருந்து செக்ஷன் ஆகும். ஓ ம்ஹ்ம். எது சார்? ஸ்கைலைட் அது வந்து பேசிக்கா ரெண்டர் பண்றது ஸ்கைலைட்ல ரெண்டர் பண்றது பெஸ்ட்டு. ஹெச்டிஆர் வந்து அது தேவைப்பட்டுனா ஹெச்டிஆர் போய்க்கலாம். இது என்ன பெனிஃபிட்னா நமக்கு டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சன்லைட்டு அந்த உள்ள வருதுல்ல, அந்த லைட்டிங்ஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது குயிக்கா பண்றதுக்கு இந்த ஜியோ ஸ்கை யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம். எனக்கு வந்து இந்த மாரி நல்லா இருக்கணும். அது ப்ரீ பிளான்டா ஒரு கிளவுடி வெதர் குடுத்துரும். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும் ரெண்டர் பார்க்கறதுக்கு. சில ரெண்டர்லாம் வந்து ஆர்டிபிஷியல் லைட்டிங் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியா குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாரி HDR மோட் குடுத்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆமா. ஜியோ அண்ட் ஸ்கை தான் பண்றது. இது பண்ணும்போது ஆமா. ஸோ இப்போ இந்த வியூ நான் இப்போ செட் பண்ட்டேன். செட் பண்ட்டு ஆல்ட் எஸ் குடுத்தேன்னா எனக்கு இது வந்து அ கேப்சர் ஆயிரும். கேப்சர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம தேவைப்பட்டுனா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் அந்த செக்ஷன ரிமூவ் பண்ணனால என்னால அந்த வியூ அச்சீவ் பண்ண முடியல. அதுல அகைன் செக்ஷன் குடுக்கணும். ஸோ அதான் நான் டெலீட் பண்ட்டேன். அ தப்பா. அ ஹைட் பண்ணணும் பேசிக்கா. ஆமா. சீன் 2 ஆமா, ஆமா. இப்ப இதுல போயிட்டோம்னா, ஆப்ஜெக்ட்ல நம்ம போயிட்டோம்னா, ஹைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நாங்க ரெண்டர் பண்ணும்போது எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். வேற டெக்ஸ்சர் இதுலருந்து ஆட் பண்ண மாட்டோம். என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்னா, வாலோட டெக்ஸ்சரும், ஃப்ளோரிங்கோட டெக்ஸ்சரும், இந்த ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சரும் தான் நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். மத்தபடி லேமினேட்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா லேமினேட்ஸ் நாங்க ஆல்ரெடி கிளையண்ட் யூஸ் பண்ற லேமினேட் நாங்க இதுல அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஈவன் வால்பேப்பரா இருந்தாலும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்ல. ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த பிளெயின் வாலும், லைட்டிங்ஸும், ஃபேப்ரிக்கும் தான் மெயினா இதுலருந்து ஆட் பண்ணுவோம். சார். ஆமா. இதுல அக்ரிலிக் குடுக்குறது கஷ்டம் சில நேரம். ஆ அது சொல்றேன். 1 செகண்ட். ஓகே. ஆ ஸோ அகைன் அசோக் குமார்ல வந்துட்டு ரெண்டருக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். D5 ரெண்டர் இல்ல ரெண்டர்ன்னு ஃபோல்டர். ஆமா. எனக்கு ஆக்சுவலி ஃபேப்ரிக் பத்தி ரொம்ப தெரியாது. சப்போஸ் ரொம்ப டீப் அண்ட் இன்டீரியர் பண்றவங்க வந்து ஃபேப்ரிக் கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்ன மாரி ஃபேப்ரிக் பெட்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் ஜஸ்ட் நார்மல் பேசிக் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஃபேப்ரிக் பத்தி நாலேட்ஜ் இருந்தா குடுத்துக்கலாம். எந்த ஃபேப்ரிக் எதுல அப்ளை பண்ணணும்னு. ஆமா. சேவ் பண்ணோனே இங்க ஒரு ஹார்ட் சிம்பல் இருக்கு. அது குடுத்துட்டோம்னா நம்ம ஃபேவரைட் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அப்ப எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். ஸோ இப்ப இங்க வந்து அ இந்த டூல் இருக்குல்ல. ஆ கலர் பிக்கிங் டூல் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த டூல் எடுத்துட்டோம்னா, இப்போ இப்போ நான் இது சூஸ் பண்ணி கார்பெட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு கிளிக் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல நமக்கு ரைட் சைட்ல வந்து இதோட செட்டிங்ஸ் வந்துரும். இப்போ இந்த கார்பெட் வந்து ஆக்சுவல் கார்பெட்டோட டெக்ஸ்சர்ல இல்ல.
3D மாடல்ல வந்தனால. ஸோ இங்க கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மெட்டீரியல் டெம்ப்ளேட். ஸோ அது குடுத்தோம்னா, இதுல வந்து நெறைய டைப்பான ஆப்ஷன் இருக்கு. இப்ப நமக்கு வந்து இது கிளாத் ஆக்சுவலி. ஸோ கிளாத்ன்னு ஆ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்தோம்னா, இது வந்து பேசிக்காவே என்ன சொல்ல, ரெண்டர் பண்ணும்போது ஒரு கிளாத் ஃபீல் மாரி குடுக்கும். ஒரு கிளாஸி ஆகாது சில நேரத்துல. லைட் அடிக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதனால இது பார்க்கணும். அதே மாரி இந்த ஃபேப்ரிக் கூட கிளாத்ல இருக்காது. சேஞ்ச் பண்ணிக்கணும் கிளாத். ஸோ ரிஃப்ளெக்ட் எதுவுமே ஆகாது லைட் வரும்போது. ஸோ லைட் வந்து ஆக்சுவலி நான் லைட் இருக்க இடத்துல வந்து எல்லோ கலர் குடுத்துருப்போம். ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. மெட்டீரியல்ஸ்குள்ள வந்துட்டோம்னா, பிலோல வந்து அ அதர்ஸ்ன்னு ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போனா இந்த மாரி லைட்டு, கிராஸு இந்த மாரி டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ லைட்டு இந்த எம்எல் இது லைட் அந்த அடிக்கிற மாரி நமக்கு உள்ள டெக்ஸ்சர் வந்து இது. பேசிக் எம்எஸ்யு மெட்டீரியல். ஸோ அது எந்த இடத்துல நமக்கு குடுக்குறோமோ, அந்த இடத்துல குடுத்துட்டோம்னா, நமக்கு அந்த இடத்துல அப்படியே லைட்டு வந்துரும். ஸோ குடுக்கும்போது நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இங்க செட்டிங்ஸ்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இன்டென்சிட்டிய நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. அசெட் ஸ்பேஸ் தான் இது பண்ணேன். ஆமா. இல்ல. சும்மாவே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்குள்ள வந்துட்டோம்னா, அதர்ஸ் ஆமா. ஆமா சார். அது இதுக்கு சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து இந்த மாரி மெட்டீரியல் ஒத்திக்கி. இப்போ கிளாத் மெட்டீரியல்னா கிளாத்து அது என்ன பர்ப்பஸ்க்குன்னா, சில நேரம் ரெண்டர் பண்ணும்போது லைட் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அது தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷனு. ஸோ இதுல லைட் ஆப்ஷன் இருக்காது. சப் ஆமா. சப்போஸ் வாட்டர்னா, அது வாட்டர் மாரி ஆக்ட் பண்ணும். ரெண்டர் பண்ணும்போது. அதுல எந்த ஒரு கிளிச்சுமே இருக்காது. ஸோ அந்த இதுதான். கார் பெயிண்ட்னா கார் பெயிண்ட். பிளாஸ்டிக் மாரி ரெண்டர் பண்ணும்போது காணிக்காது. ஸோ அந்த மாரி. கார் பெயிண்ட் பேசிக்கலி வந்து இப்போ இப்போ இது நான் மெட்டல் பெயிண்ட்னா, அதுக்கு குடுக்கலாம். கார் பெயிண்ட். ஸோ அது அந்த மாரி ஆக்ட் ஆகும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான். இதுல அசெட்ஸ்ன்னு இருக்குல்ல சார். அசெட்ஸ் ஆமா. அசெட் போயிட்டு மெட்டீரியல்ல கீழ வந்தோம்னா கீழ வந்தோம்னா, அதர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போனா இந்த இது கிடைக்கும். பேசிக் எம்எஸ்யூ மெட்டீரியல். இந்த ஒரு மெட்டீரியல் தான் எல்லா லைட்டுக்குமே குடுக்குறது. ஓகே. ஸோ 30 இன்டென்சிட்டி எப்பவுமே மேக்ஸிமம் ஸ்டார்ட்டிங்ல 30 இருக்கும். ஆ 10 குடுக்குறது பெட்டர். 10 இல்லன்னா 5 குடுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் கலர் பிக்கிங் டூல் யூஸ் பண்ணி, அகைன் இந்த லைட்டோட செட்டிங்ஸ் வந்துட்டோம்னா, டெம்பரேச்சர் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்ம் கலர்னா கொஞ்சம் வார்ம் டோன் குடுத்துக்கலாம். ஸோ வார்ம் டோன் குடுத்தா அந்த அந்த லைட் அப்படியே பார்க்கவும் நல்லாருக்கும். அதே மாரி இந்த சீலிங் லைட்டும் சேம் டெக்ஸ்சர் சூஸ் பண்ணி, அந்த அந்த கலர் குடுத்திருக்க இடத்துல எக்ஸாக்ட்டா அப்ளை பண்ணா, அந்த டெக்ஸ்சர் அதுல அப்ளை ஆயிரும். புரிஞ்சுதா நான் இவ்ளோ பண்ணது வரைக்கும்? புரிஞ்சுச்சு ஆக்சுவலா. கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. அது இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். என்ன கன்ஃப்யூஷன்? செட்டிங் எந்த இதுல இதெல்லாம் உங்களுக்கு சொன்னீங்கல்ல, அது கன்ஃப்யூஷன்? மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எந்த இது? புரியல. செகண்ட் இது சொன்னீங்கல்ல, லைட்டிங் சொன்னீங்கல்ல, அது ஆமா, கொஞ்சம் ஆமா, டவுட்டா இருக்கு. ஆமா. ஆ. அதான்.
அதான் லைட் மெட்டீரியல் வந்து இப்போ அசெட்ஸ்ல போயிட்டோம்னா, இப்போ இங்க நெறைய மெட்டீரியல் இருக்கும். மெட்டல், ஸ்டோன், பிளாஸ்டிக்கு, கிளாஸு, வுல்லு. ஸோ ஃபேப்ரிக் சம்மந்தமானது ஃபேப்ரிக்கு, வால் சம்மந்தமான வாலு. ஸோ கீழ வந்தோம்னா, இப்ப அதர்ஸ்ன்னு ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா, இந்த மாரிப்பட்ட மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதுல இங்க வந்தோம்னா, பேசிக் எம்எஸ்யூ மெட்டீரியல்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுதான் எல்லா லைட்டுக்குமே குடுக்குறது. அது குடுத்தா தான் வந்து இந்த மாரி நமக்கு லைட் வந்து எமல்ஸ் ஆகும். லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி குடுப்போம். ஸோ அதே மாரி எல்லா ஃபேப்ரிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆ நான் சொன்ன மாரி கிளாத்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கிளாத் இல்லாம பண்ணும்போது சில நேரம் ரெண்டர் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால. அண்டு இப்போ ஆல்ரெடி கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது. ஆ 3டி மாடல்ல அப்ளை பண்ணது. ஆனா இதுல இருக்கிற டெக்ஸ்சர் வந்து இதுல வந்து நேச்சுரல் லைட் உள்ள வந்து அப்ளை பண்ணாது. ஸோ இதுல கிளாஸ் டெக்ஸ்சர் நம்ம அப்ளை பண்ணும்போது, வெளிய இருக்கிற நேச்சுரல் லைட் உள்ள ஈஸியா வரும். ஓகே. இப்ப நெறைய ப்ரோ பண்ணலாம் நெறைய கிளாஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் அடுத்த பண்ணும்போது தேவைப்படும். அதே மாரி எல்லா ஃபேப்ரிக்குமே பண்ணா பெட்டரா இருக்கும். சப்போஸ் குயிக் ரெண்டர் பண்ணும்போது தேவையில்ல. எல்லாத்தையுமே ஆ ஃபேப்ரிக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் ரெண்டர் கொஞ்சம் நல்லா வரணும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா, மாத் அதுக்குள்ள மெட்டீரியல் வந்து குடுத்துக்கலாம். இல்லன்னா வேண்டாம். ஸோ இப்போ இந்த வுட் லேமினேட் குடுத்துருக்கேன். இது ரொம்ப டார்க்கான ஃபீல் ஆகுது. சப்போஸ் இத லைட்டா இப்போ நமக்கு மாத்தணும்னா, அகைன் அந்த லேமினேட்ட சூஸ் பண்ணிட்டு, ரைட் சைட்ல நம்ம வந்தோம்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர. இப்போ அது ஆல்ரெடி டார்க்கனா இருந்தனால, லைட் பண்றது கஷ்டம். ஆமா லைட் ஆகல அது. ஆல்ரெடி டார்க்னால லைட் பண்ண முடியாது. லைட்டா இருந்து டார்க் போடலாம். ஸோ ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடி அ கொட்டேஷன்ல வந்து என்னென்ன லேமினேட் எப்படி என்னென்ன மாரி யூஸ் பண்றாங்க நம்ம ஸ்டடி பண்ணணும். சப்போஸ் ஓகே சார். ஓகே சார். ஓகே. ம் பார்க்கலையே. 10/16 10 12 பை பார்க்கணும். கெஸ்ட் பெட்ரூம். ஸோ இதுல மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து அக்ரிலிக் ஷீட். பார்த்தாலே நமக்கு தெரியும். கிளாஸியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து அக்ரிலிக் ஷீட். ஆமா.
ஆமா. ஓகே. கிளாஸ் ஷட்டர் யூஸ் பண்ணல சார் அதுல. கிளாஸ் ஷட்டர் ஆமா யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல். இது பேசிக்கா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் லக்ஸரி தீம் மாஸ்டர் பெட்ரூம் பண்ணதா இருந்தாலும், இது மாஸ்டர் பெட்ரூமும் அப்ளை பண்ணுவோம் வார்ட்ரோப்ல. பட்டு பெட்ரூம் பெட்ல இருக்கிற ஹெட் போர்ட்ல இல்லைன்னா பெட்ல இருக்க காட்டுக்கு கீழே இருக்கிற லெக்ல இந்த மாதிரி லேமினேட் அப்ளை பண்ண மாட்டோம். ஒன்லி வார்ட்ரோபுக்கும் ஆமாம் வார்ட்ரோப் ஒத்திக்கு இந்த அக்ரலிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றபடி பேசிக்கான லேமினேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கான லேமினேட்ஸ் வந்து மெட்டீரியல் டிப்போர்ட்னு ஒரு வெப்சைட் உண்டு. மேக்ஸிமம் சப்போஸ் அதில் தான் நாங்கள் லேமினேட் எடுக்கிறது. ஸோ இதான் அந்த வெப்சைட். ஸோ கீழே வந்தோன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். டைல்ஸு, லோவர்ஸு, வுட் ஃப்ளோரிங்கு, வால்பேப்பரு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பேசிக்காக லேமினேட்ஸ் வேணும். ஸோ லேமினேட்ஸ் உள்ளே போனோன்னா நம்ம லேமினேட் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் வுட் ஃப்ளோரிங்கு, லோவர்ஸு எல்லாமே. ஸோ இதில் இருந்து நாங்கள் லேமினேட்டு டவுன்லோட் பண்ணி ஸ்கெட்சப்பில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்னொரு லேமினேட் இருக்கு, மேட் ஃபினிஷ். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மேட் ஃபினிஷ். இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்குல்ல, கிளாஸியாக இருக்காது, பட்டு ரஃப்பாக இருக்கும். லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், பட்டு கிளாஸ் மிரர் மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதெல்லாம் மேட்டு லேமினேட், மேட் ஃபினிஷ் லேமினேட். ஸோ இப்படி தான் இருக்கும் மேட் ஃபினிஷ் லேமினேட்டு ரெண்டர் பண்ணும்போதும். ஸோ ரெண்டர் பண்ணும்போதும் சொல்லித்தரேன், இது எப்படி மேட் ஃபினிஷ் மாதிரி காணிக்கிறது, அக்ரலிக் மாதிரி எப்படி காணிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ட்ராயர்ஸில் மோஸ்ட்லி அக்ரலிக் கொடுப்போம், இல்லைன்னா மேட் கொடுப்போம். ஸோ இப்போ நான் இதில் அக்ரலிக் டெக்ஸ்சர் கொடுத்தா எப்படி இருக்கும்னா காணிக்கிறேன். ஸோ அக்ரலிக் மாதிரி லுக் கொடுக்கணும்னா எக்ஸாக்டாக நமக்கு இங்கே அக்ரலிக்னு டெக்ஸ்சர் இருக்காது, பட்டு அதை மாதிரி நம்ம மிமிக் பண்ணிக்கலாம் அந்த அக்ரலிக் மாதிரி. ஸோ அப்போது இதில் ஒரு கா சிராமிக்னு இருக்கும் ஒரு மெட்டீரியல். அதுக்குள்ளே போனோன்னா நமக்கு இந்த மாதிரி கிளாஸியான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணு. ரெண்டர் பண்ணும்போது அது தெரியும் ஆக்சுவலி, மிரர் எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ அப்படிதான். ஸோ கலர் வந்து இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ்
பேஜ் அக்ரலிக்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது பேஜ் மாதிரி கொண்டு வரணும். கிரேனா கிரே. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதில். அண்ட் அகெயின் அதில் ஹேண்டில் கொடுத்துருக்குறேன். ஹேண்டில் மோஸ்ட்லி மெட்டலாக தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்டர் கொடுக்கணும்னு நெசசரி இல்லை, பட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் மெட்டல்னு டெக்ஸ்டர் மெட்டலுக்குள்ளே போயிட்டோன்னா மோஸ்ட்லி காப்பர் ஃபினிஷ் இருக்கும், இல்லைனா கோல்டு ஃபினிஷ் இருக்கும், இல்லைனா பிளாக் பெயிண்ட் இருக்கும். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பிரான்ஸ் ஃபினிஷ். ஸோ சம்திங் லைக் காப்பர். ஸோ கொடுத்துட்டோன்னா அது அந்த ஃபினிஷ்க்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ரெண்டர் பண்ணும்போது இப்போது இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஏதோ மார்பிள் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ இது மார்பிள் மெட்டீரியல் பேசிக்காக வந்து கிளாஸியாக இருக்கும். ஸோ இது கிளாஸியாக இல்லை. ஸோ கலர் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம ரஃப்னஸை கம்மி பண்ணிட்டோன்னா ஸோ அது கிளாஸியாக நமக்கு கிடைக்கும் ரெண்டர் பண்ணும்போது. இதுவும் நெசசரியில் தான் ரெண்டர் பண்ணும்போது. பட் ஓவராலாக ரெண்டர் பண்ணும்போது ஆடாக ஃபீல் ஆகக்கூடாது. சப்போஸ் இதில் நம்ம ரெண்டர் பண்ணியிருப்போம், இது ஆஃபாக இருந்ததுன்னா பார்க்கும்போதே அது ரெண்டர் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு லைட்டு அந்த ரிஃப்ளெக்ட் மாதிரி காணிக்கணும்னா மேலே இப்போ இதில் ஒரு டூல் இருக்குது, ஆட் லைட்ஸ்னு. ஸோ அதில் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, 4 வேரியண்ட்டான லைட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படி உள்ளே நம்ம கொடுத்தோன்னா நேச்சுரலாக அது பல்ப்லேருந்து லைட் நமக்கு வார மாதிரி இருக்கும். வார்ம் டவுன் கொடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி மேக்ஸிமம் அது வந்து 130 இன்டென்சிட்டி தான் வரும். 130 நமக்கு தேவையில்லை. 34 இல்லைன்னா 10 ஓகேவாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மூவ் கொடுத்தோன்னா நமக்கு அந்த சேம் லைட் காப்பி ஆயிரும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு நேச்சுரலாக இருக்குது அந்த லைட் அங்கேருந்து வர மாதிரி. ஸோ ஃபால் சீலிங்கில் வந்து கோ லைட்டுன்னு கொடுப்போம். இந்த கேப்பில் கோ லைட் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிப் லைட்டு. ஸோ அதை வந்து ஆக்சுவலி மேலே அந்த வாலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி லைட் ஆக்சுவலி பேசிக்காக அது வரும். கோ லைட் பற்றி தெரிலன்னா காணிக்கிறேன். நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, ரூம்ல சொன்னீங்கல்ல, கெஸ்ட் ரூம்ல, அதுல வந்து காட்டுக்கு பின்னாடி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தீங்கல்ல. ஹலோ. கேக்குது கேக்குது. காட்டுக்கு பின்னாடி அது எப்படி நீங்க வந்து இது பண்ணீங்க? டிசைன் அந்த டிசைன் எப்படி கொடுத்திருந்தீங்க?
ஆமா. அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா? இது ஆக்சுவலி நான் டவுன்லோட் பண்ணது. அ Pinterestல போனாலே நமக்கு இந்த மாரி வால்பேப்பர் இந்த மாரி ஆர்ட் விக்கும். ஸோ இது இப்போ இந்த ஆ Pinterestல எடுத்தது வந்து ஸோ சப்போஸ் வேண்டான்னா நம்ம வால்பேப்பர் இருக்குல்ல, அதுல போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ணிப்போம். செகண்ட். மெட்டல் டேப்லயே நமக்கு போன நெறைய டைப்பான வால்பேப்பர் கிடைக்கும். பட் சிலது நமக்கு செட் ஆகாது. பட் இதுல இருந்து சூஸ் பண்ண சாய்ஸ் ஏன்னா, இதுல வரது எல்லாமே ஹ ஹை பிரிண்டடா இருக்கும். ஆ ஃபேக்டரி மேடு. ஸோ இதுலருந்து பண்ணும்போது கொஞ்சம் நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் பெட்டரா வரும். நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து Pinterestலருந்து எடுத்த இமேஜ். ஸோ Pinterestல போனோம்னா வால் ஆர்ட்ன்னு குடுத்தா போதும். இல்ல வால்பேப்பர். ஸோ இந்த மாரி நமக்கு அந்த டெக்ஸ்சர் Pinterestலருந்து கிடைக்கும். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்பா. சப்போஸ் ஏதாவது டிஃபரெண்டா இன்டீரியர்ல இந்த மாரி மெட்டீரியல் குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, இதுலருந்து கூட குடுத்துக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் குடுக்கும்போது, இது பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் எடுத்து வால்பேப்பர் மாரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கலாம். SketchUp தெரிஞ்சா நான் சொல்லி தருவேன். டெக்ஸ்சர் எப்படி SketchUp மாடல் அப்ளை பண்ணுவாங்கன்னு. ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஹலோ. ஆ யான் நான் இதுல பண்ணியிருக்கேன். பேப்பர்ஸ்ல பண்ணியிருக்கேன். பட் ஆனா இதுல பண்ணதில்ல. யான். ம். SketchUp பிளான் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ரெண்டர் பண்ணும்போது, சில கரெக்ஷன் பண்ணும்போது SketchUp யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ ஓகே. ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே. ஆ ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த வால்பேப்பர் வந்து மேக்ஸிமம் ரஃப் டோன்ல தான் இருக்கும்.
ஸோ அது எந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ ரஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டா அது ரெண்டர் பண்ணும்போது நீட்டாக வரும் நமக்கு இமேஜ். அண்டு வால் ஒயிட் வால்னு தனியாக மெட்டீரியல் இருக்குது. வால்குள்ளே போனோன்னா ஒயிட் வால் பெயிண்ட்னு இருக்கும். இது ரஃப் வால் பெயிண்ட், இது ஒயிட் வால் பெயிண்ட். ஸோ ஒயிட் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒயிட் வால் பெயிண்ட் டெக்ஸ்சர் வந்து அதுக்கு ஈக்குவலாக நமக்கு காணிக்கும் பாலிஷான டெக்ஸ்சர் கொடுத்துட்டோன்னா பார்க்க கொஞ்சம் நேச்சுரல், அந்த லைட்டு கிளார் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ இதில் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன கலர் வேணால் அது பேசிக் கலர் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால் சீலிங்கில் இந்த கேப்பில் வந்து நாங்கள் ஸ்ட்ரிப் லைட் கொடுப்போம். ஸ்ட்ரிப் லைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியுமா? இல்ல எனக்கு நோ ஐடியாங்க. ஓகே. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து இந்த மேலே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் லைட் வரும் ஆக்சுவலி. ஒன் செகண்ட். கோலைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நேரில் காமிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் ஸ்ட்ரிப் லைட் கொடுப்போம். லைட்டு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கீழே வர மாதிரி. இது வந்து டேரெக்டாக சப்போஸ் இது ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணிட்டேன் சார். ஸோ நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வர மாதிரி தான் கொடுப்பேன். சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி லைட்டு போகிற மாதிரி கொடுக்கறது. சப்போஸ் இங்கே வந்து என்ன ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி லைட்டு வர்றதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து மேலே கொடுத்துருப்பாங்க ப்ரொஃபைல் லைட் மாதிரி. ஸோ இன்னொன்று கிராஸாக கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேப்பில் நாங்கள் ப்ரொஃபைல் லைட் கொடுப்போம். இதில் 100 mm இல்லைன்னா 50 mm கேப் கொடுத்து, ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மெயின் பாயிண்ட்டு நம்ம எங்கே கொடுக்குறோன்னு. இந்த லைட் நமக்கு மேலே தான் வரும். ஸோ மேலே தான் ரிஃப்ளெக்டாக இருக்கணும். அண்டு இதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இதில் மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூனா மேலே, ஒய்னா வெர்டிக்கல், சாரி ஒய் வெர்டிக்கல், எக்ஸ் ஹாரிசாண்டல், இசட் வந்து இது ரொட்டேஷன். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ இது வந்து 150 mm இருக்குது. நமக்கு இது வந்து ஃபுல்லாக 3000 mm வரும்.
ஸோ 3000 குடுத்தோம்னா, அந்த ஸ்ட்ரிப்லெட் அதுக்கு தக்கன ஸ்ட்ரெச் ஆயிரும். சப்போஸ் இன்னும் 350, 500. ஓகே. அவ்வளோதான். ஃபால் சீலிங் லைட்டு ஓகேவாயிடுச்சு. ஸோ அதே மாரி சேம் இப்போ இது நம்ம எடிட் பண்ணியிருக்கோம்ல, இத தான் காப்பி பண்ணி 4 சைட்லயுமே குடுக்கணும். சொன்ன மாரி ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த புல் பண்ணிட்டா போதும். காப்பி ஆயிரும். இது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அது உல்டாவா இருக்கும் காப்பி பண்ணும்போது. இது நமக்கு எந்த சைடு லைட் வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துக்கணும். ஓகே. லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டர் பண்ண ஆல்மோஸ்ட் டன். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஓகே தான். ஸோ மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்தோன்னா இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ரெண்டரிங் ஆப்ஷன் வந்துடும். கீழே வந்து அக்செப்ட் ரேஷியோ. இப்போ நமக்கு கேமரா எந்த மாதிரி வேணும், எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேஷியோ தான் இருக்குது இதில். ஸோ ஸோ இப்போ நான் ஒரிஜினல் சைஸ்லேயே நான் ரெண்டர் பண்ணுறேன் 4K. நான் எஃபெக்ட் டூல்னா சொல்லுதர மிஸ் பண்ணிட்டேன். எஃபெக்ட் டூல் பேசிக்காக ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுற டூல் எஃபெக்ட். நம்ம கேமராவில் நம்ம எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டர் பண்ணும்போதும் எஃபெக்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா நீ எஃபெக்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அஸ் அந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டூல் மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் டூல் தான். எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட்டு, ஸோ அது மாதிரி தான். ஸோ இதை தவிர்த்துட்டும் ஃபோட்டோஷாப்பில் கூட இந்த இமேஜை போட்டு மாற்றிக்கலாம் எஃபெக்டை. ஸோ அவ்வளோதான். ஸோ அது ரெண்டர் பண்ணுறேங்க. ரெண்டர் எப்போவுமே ஃபோல்டரில் தான் பண்ணோம். ஜிபிஆர் ஃபோட்டோக்குள்ளே வந்துட்டு
இமேஜஸ்ன்னு ஒரு அகைன் ஒரு ஃபோல்டர் ரெண்டர் இமேஜ். ரெண்டர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு GBR GBR V1 வியூ 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 ஒன்னுக்கு ஷார்ட் ஃபார்மா V1. சேதன் சார், ஹலோ. அவளுக்கு ரிமோட் ஆக்சஸ் இருக்குதா? ஓகே ஓகே சார். சரி சார். ஓகே சரி சார். ஓகே ஓகே சரி சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இவ்வளோ பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் லைட்டிங்ஸ் குடுக்கறதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஆனா என்னன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ல சோ அதனால. ஆ. ஓகே. ம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர்லாம் இது. இது ஜஸ்ட் ஆமா. ஓ ஓகே சார். ஓகே. ஓகே. ஆ ஆமா. கொஸ்டின் கேட்டது எனக்கும் சொல்ல முடியும். இல்லன்னா சும்மா தான் நான் பேசிட்டு இருக்க மாரி ஆயிரும். சரி ஓகே. யாருக்குமே புரியாது. டவுட்னா ஃப்ராங்கா கேட்டுருங்க. சரி ஓகே.